அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலாம் பிரதர்ஸ் புருஷோத்தமன். நம்ம சேனல் ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆகுது. மனசுக்குள்ள எக்கச்சக்கமான கனவுகள், கலை மீதான ஆசை, திறமை எல்லாமே இருந்தது. ஆனா அதற்கான அங்கீகாரம் எனக்கு எப்பவுமே கிடைச்சதில்லை. நமக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பும் நம்ம ஊர் அரசு பள்ளி குழந்தைகளுக்கு கிடைக்கணும்னு அவங்களுக்கு இலவசமா நடனம் கற்பிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியா வசதி எல்லாம் கிடையாது. ஆடிஷன்ல கலந்துக்கிறது ஆயிரக்கணக்கான குழந்தைகள்ல ஒரு சிலருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். மீதி இருக்கிறவங்களோட கலைக்கனவு என்ன ஆச்சு? இந்த கேள்வி எனக்குள்ள ரொம்ப நாளா ஓடிக்கிட்டே இருந்தது. அதனால தான் சொல்றேன், கலை மீது பற்றி இருக்கிறவங்க உங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமா சொல்லிக் கொடுங்க. நீங்க உருவாக்குற அந்த ஒரு குழந்தை நாளைக்கு ஒரு சகாப்தத்தையே படைக்கும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சண்முகபுரம் அரசு பள்ளியில புது கட்டிட பணி நடக்கிறதால போன வருஷம் ஆனுவல் டே கூட நடக்கல. குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் டேனா என்னன்னே தெரியாம போச்சு. அப்பதான் யோசிச்சோம், நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு முறையான விளையாட்டு மைதானம் இருந்தா அவங்க சுதந்திரமா விளையாடலாமே. அதுக்காக தான் கடந்த 1 வருஷத்துக்கும் மேலா இந்த மைதானம் மீட்டெடுக்கும் முயற்சியில இறங்கி இருக்கோம். இந்த 80வது சுதந்திர விழா நாள்ல நம்ம நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது போல் நம்ம சண்முகபுரம் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் பிடி கிரவுண்ட் சுதந்திரமும் கிடைக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என் அன்பான வேண்டுகோளை முன்வைக்கிறேன். அந்த மைதானத்திற்காக நாங்கள் சந்தித்த சவால்கள், அரசியல் அழுத்தங்கள் பத்தின ஒரு முழுமையான ஆவண வீடியோ தனியா வரப்போகுது. நான் 4 வருஷமா என் வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு வாயை திறந்து கேட்டது கிடையாது. ஆனா இன்னைக்கு கேட்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ முதலமைச்சர் ஐயா வரைக்கும் போய் சேரணும். நம்ம குழந்தைகளுக்கு மைதானம் கிடைக்கணும். இத்தனை தடைகளுக்கு மத்தியில இந்த 80வது சுதந்திர தினத்துல நம்ம அரசு பள்ளி மாணவர்களை உற்சாகப்படுத்த இந்த ஓட்டப்பந்தய போட்டியையும் விழாவையும் நாங்கள் நடத்தி இருக்கோம். ஜெயிப்பது முக்கியம் அல்ல தம்பி, களத்தில் இறங்கி ஓடுவது, முயற்சி செய்வதும் தான் முக்கியம். அந்த பிஞ்சு குழந்தைகளின் சந்தோஷத்தையும் அவங்களோட ஓட்டத்தையும் பார்க்கலாமா? கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய், சமத்துவம் பழகு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தத்தம் உள்ளத்தனையது உயர்வு. 80வது வருட சுதந்திர தின விழா நிகழ்ச்சி துவக்கம். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது. நமது பள்ளி முன்னாள் மாணவர் சுரேஷ் அவர்களின் உரையாடல். ஒரு கற்பூரம் சொல்லுவாங்க எல்லாரையும்.
மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய ஆள் அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க சாதிச்ச சாதனைகள்ல வந்து 1-2 இல்லை, பாத்தீங்கன்னா ரொம்ப நம்மளால இன்னும் சாதனைகள் பல புரிஞ்சவங்களை தான் இன்னைக்கு நம்ம கூப்பிட்டுருப்போம். அது இல்லாம அவங்களோட தினசரியான பணியே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணி, ஆசிரியர் பணி. ஸோ இதை விட குடியேற்றத்துக்கு தகுதியான ஒரு விஷயமே இல்லை. ஆனா அதை தாண்டி மேற்கொண்டு ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சு சாதிச்சவங்க நம்ம டாக்டர் சோமினா அவர்கள். அவங்கள கொடியேற்றி ஒரு சிறப்பு வழியாக அன்புடன் அழைக்கிறோம். எல்லாரும் மேலே கொஞ்சம் ஏன்ஸ் நின்னீங்கன்னா நமது பள்ளியின் முன்னாள் மாணவி மற்றும் பலவிதமான சாதனைகள் படைத்த டாக்டர் சோமினா அவர்களால் தேசிய கொடி ஏற்றிய நெகிழ்வான தருணம். கொடிப்பாடல் பாடப்பட போகிறது. தாயின் மணி குறிப்பாரு கொடிப்பாடல் பாடிய நிகழ்வான தருணம். தாயின் மணி கொடிப்பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி. தாயின் மணி கொடிப்பாரி ஓங்கி வளர்ந்ததோ கம்பன் அதன் உச்சி நேரத்தே பாடலமென்றே பாங்கி எழுதி திகழும் செய்ய பட்டொலி வீசி பறந்தது பாரி. தாயின் மணி கொடிப்பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி. தாயின் மணி கொடிப்பாரி கம்பத்தின் கீழ் நின்றதானி எங்கும் காணலும் வீரர் பெருந்திய கூட்டம். நமக்குரிய அவிரதங்கள் நல்லுயிரீந்தும் கொடியினை காப்ப. தாயின் மணி கொடிப்பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி. தாயின் மணி கொடிப்பாரி. வணக்கம். டாக்டர் வசந்தி அம்மா அவர்கள் இன்று நம்முடன் கலந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காரியம். அவர்களை பற்றி சொல்லணும்னா ஆசிரியர், கவிஞர், எழுத்தாளர், மதிப்புறு முனைவர், பல சாதனைகளை புரிந்து உலக சாதனைகள், விருதுகள், கவிதை புத்தகங்கள் எழுதி நம்மும் ஒரு சிறந்த ஒரு ஆளுமையாக வந்திருப்பது மிக மகிழ்ச்சி அளிக்கின்றது. சூரியனை போல் பிரகாசிக்க வேண்டும் என்றால் முதலில் சூரியனை போல் எரிய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்துல் கலாமின் பொன் வரிகளை முன்னிறுத்தி, சூரியன் சுட்டரிச்சா நம்மளால தாங்க முடியுமா? வெயில தாங்க முடியுமா? ஆனா வெயில் இல்லாம இருக்க முடியுமா? மழை மட்டும் போதுமா? எப்பவுமே மழை பெஞ்சிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? வெயில் அப்பப்ப தேவை தானே. இல்லத்தரசிகளுக்கு எல்லாம் தெரியும் வெயில் ரொம்ப தேவை. ஏன் தேவை? துணி துவைச்சா காய வைக்கணும்ல, அதுக்கு வெயில் ரொம்ப அவசியம் தானே. தினமும் மழை பெஞ்சிட்டு இருந்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அப்போ அந்த சுட்டெரிக்கும் சூரியனை நம்மளுக்கு தேவையில்ல. அந்த சுட்டெரிக்கும் சூரியனை போல நம்ம பிரகாசிக்கணும்னா முதல்ல எரிய கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு அப்துல் கலாம் சொல்லியிருக்காருல, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்களாம் இப்ப மாணவர்கள், மாணவிகளா இருக்கீங்கல்ல, உங்களுடைய வேலை என்னமா? இப்ப உங்களுடைய வேலை என்ன?
படிக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், நல்ல பிள்ளைங்களா இருக்கணும், உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணும், உங்களுடைய ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியணும். இந்த வேலைகள்லாம் இருக்குல்ல, உங்களுடைய பெற்றோர் அவர்களுடைய கடமை என்ன? உங்களுடைய பெற்றோர்களுடைய கடமை என்ன? உங்களை படிக்க வைக்கணும், சம்பாதிக்கணும், குடும்ப தேவைகளை பார்க்கணும். நான் பேசுறதெல்லாம் கவனிக்கிறீங்களா? ஒரு கிளாப் ஒன்று நான் சொல்லுவேன், தெரியும்ல? 1 என்ன பண்ணணும்? 1 என்ன பண்ணணும்? கிளாப் கிளாப். 2 என்ன பண்ணணும்? 3. கொஞ்ச நேரம் கேட்கலாமா? கொஞ்ச நேரம் நம்ம சொல்றது என்னன்னு கேட்கலாமா? பெற்றோருடைய கடமை என்ன? உங்களை படிக்க வைக்கிறது, உங்களை வழி நடத்துறது, உங்களை பாதுகாக்கிறது. ஆசிரியர்களோட கடமை உங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கறது, உங்களை நல்வழிப்படுத்துறது. உங்களுடைய கடமை என்ன? ஒழுக்கமுள்ள பிள்ளைகளா இருக்கிறது, நல்லா படிக்கிறது, உங்களுடைய பெற்றோருக்கு நல்மதிப்பை வாங்கி தரது. இதெல்லாம் உங்களுடைய கடமை இல்ல? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கஷ்டப்பட்டு படிக்கணும். இதை நம்ம கஷ்டம்னு நினைச்சா நம்ம பிரகாசிக்க முடியுமா? நிச்சயமா முடியாதுல்ல. அப்ப நீங்க ஒரு சூரியன் எவ்வளவு வெளிச்சத்தை தருதுல்ல, இந்த பகலை கொடுக்கறது சூரியன் தானே. அந்த சூரியன் போல நம்ம பிரகாசிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கஷ்டப்படணும். படிக்கிறத கஷ்டமா நினைக்க கூடாது. உங்களுக்கு விருப்பப்பட்டு படிச்சு நல்ல பேரை வாங்கணும், நல் மதிப்பு வாங்கணும், பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கணும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படியணும். இருப்பீங்களா எல்லாரும்? இல்ல நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்களா? உங்களுடைய பெற்றோருக்கு பெற்றோர்னா யாரு அப்படி சொன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியாதுல்ல. அப்பா அம்மாக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணும்னா என்ன? சொல் பேச்சு கேட்கணும். சரியா? எல்லாம் நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்களா? நல்லா படிப்பீங்களா? இப்பயே யாருமே சொல் பேச்சு கேட்கவே இல்லையா? இங்க நிக்கிற பிள்ளைங்களா சொல்லுங்க, நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்களா? நீங்க நல்ல பிள்ளைங்களா இருந்தாதான் நாளைக்கு நீங்களும் ஒரு ஆசிரியராகவோ, ஒரு மருத்துவராகவோ, ஒரு போலீஸாகவோ நீங்க ஒரு நல்ல வேலையில இருக்க முடியும். இப்பவே நான் 8th படிச்சா போதும், 9th படிச்சா போதும், எனக்கு படிப்பே வேண்டாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதே போல படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ கலைகளையும் அதிகமா வளர்த்துக்கணும். விளையாட்டு போட்டிகளிலையும் உங்களுடைய கலை திறமைகள், உங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கோ, ஓவியம் வரைகிறது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, என்னென்ன திறமைகள் இருக்கோ அதையுமே வளர்த்துக்கணும். உங்களுடைய நேரத்தெல்லாம் நீங்க எப்படி செலவு பண்றீங்க? நாங்க படிக்கும்போது எங்களுடைய நேரத்துல எப்படி செலவு பண்றோம் தெரியுமா? யாருன்னா கவனிக்கிறீங்களா? ராகுல் கவனிங்க. உங்களுடைய நேரத்தை நீங்க எப்படி செலவு பண்றீங்க யோசிச்சு பாருங்க. எதெல்லாம் உங்களுக்கு முக்கியமா இருக்கு? எப்பயாவது நீங்க ஊஞ்சல் ஆடி இருக்கீங்களா? ஊஞ்சல் ஆடி இருக்கீங்களா? ஓடி பிடிச்சி விளையாடி இருக்கீங்களா? ஒரு அந்த மரம் செடி கொடிலாம் ஏறி இருக்கீங்களா? இதெல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம். சரியா? இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் உண்மையை சொல்லுங்க பார்க்கலாம். போனே நான் தொடமாட்டேன்றவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். நிச்சயமா கிடையாது. போன் இல்லாம இருக்கீங்களா? நீங்களா டிவி பார்க்காம இருக்கீங்களா? பொய் சொல்லாம இருக்கீங்களா? உங்க பேரண்ட்ஸை ஏமாத்தாம இருக்கீங்களா? எல்லாரும் 100க்கு 100 வாங்கிடுறீங்களா? எதுவுமே கிடையாது. ஏன் உங்களால செய்ய முடியாதா? செய்ய முடியும் தானே? செய்ய முடியுமா? போன் பார்க்காம இருக்க முடியுமா? இருப்பேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாருடைய நம்பரும் என்கிட்ட இருக்கு, நான் சொல்லிடுறேன். இனிமே உங்க பிள்ளைங்க போன் பார்க்காம இருக்கேன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. போட்டோ எடுத்துக்கோங்கப்பா. எல்லாரையும் கை தூக்குறவங்க போட்டோ எடுத்துக்கோங்க. இனிமே போன் பார்க்காம இருக்கேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, பார்ப்போம் யாரெல்லாம் உண்மையா இருக்காங்கன்னு பார்க்கலாம். போன் எதுக்காக பார்க்கணும்? நல்ல விஷயங்களை பார்க்கணும். கெட்ட விஷயங்களை பார்த்தேம்மா அந்த பொண்ணு பெரிய ஒரு சூப்பரா ஒரு பொண்ணு வச்சுங்க, அதை எனக்கு வாங்கி கொடுங்கன்னு அம்மா போய் தொல்லை பண்ணக்கூடாது. ஒருத்தன் இன்னொருத்தனை போட்டு அடிக்கிறத பார்த்துட்டு அதே போல நம்மளும் அடிக்கணும்னு நினைக்க கூடாது. ஏமாத்துறத பார்த்துட்டு ஏமாத்துறது. போன் எதுக்கு யூஸ் பண்ணணும்? நீங்கெல்லாம் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஓவியத்தை பார்த்து வரையறதுக்கு கத்துக்கோங்க. அந்த மாதிரி விஷயத்துக்காக பயன்படுத்தலாம். சரியா? தேவையில்லாம வீடியோஸ் பாக்குறது, ஷார்ட்ஸ் பாக்குறது, அது போல பண்றதுக்கு நீங்க படிக்கிற பிள்ளைங்க தேவையில்லாத காரியங்களை உங்களை நீங்க ஈடுபடுத்திக்க கூடாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 1 நல்லா கிளாப் பண்ணுங்க. 1 கிளாப் கிடையாது. 1னா 1 கிளாப் இல்ல, கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2 hold your hands, finger on your lips. 1 2 3 1 2 3 1 2 3. வாயில கை வச்சிருக்கீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? பேசக்கூடாதுன்னு அர்த்தம். சரியா? அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம
இப்ப இருக்கிற காலகட்டத்துல உங்களை சுற்றி நிறைய போட்டிகள் இருக்கு, உங்களை டைவர்ட் பண்ற மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. உங்களை படிக்க விடாம செய்யறதுக்கு போன் இருக்கு, நிறைய அனாவசியமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதுலலாம் உங்களுடைய கவனத்தை நீங்க செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃபை நீங்களே கெடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லா போட்டிகளுக்கு மத்தியிலும் கஷ்டப்பட்டு நான் படிச்சேன்னா நான் ஒரு நல்ல ஒரு வேலையில போனோம். அம்மா அப்பா நம்மளுக்காக முதல்ல என்ன தெரியுமா, பெற்றோருக்கு நான் ஒண்ணு சொல்றேன், நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் நம்ம சொல்லக்கூடாது. நம்மளுடைய கஷ்டத்தை பிள்ளைங்க கிட்ட சொல்லி அவர்களை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு நாள் நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம கஷ்டத்தை சொல்லி வளர்த்தாதான் அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு படிக்கும். உங்களுடைய கஷ்டத்தை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லாம நீங்க அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தா அவங்கள சந்தோஷமா நான் வச்சுக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு எந்த குறையும் நான் வைக்காம நான் வச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா கஷ்டத்தை சொல்லி வளர்த்தீங்கன்னா தான் அந்த பிள்ளை ஒரு நல்ல பிள்ளையா வளரும். கஷ்டத்தை சொல்லாம வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துட்டு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு எப்பவுமே கஷ்டத்தை பத்தி தெரியவே தெரியாது. உண்மையான உழைப்பையும் கஷ்டத்தையும் சொல்லி வளர்த்தீங்கன்னா தான் அந்த பிள்ளை ஒரு நல்ல பிள்ளையா வளரும். அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தாம அவர்களை தொல்லை பண்ணாம நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். இருப்பீங்களா? இன்றைக்கு 80வது சுதந்திர தினம், நீங்கெல்லாம் சுதந்திரமா இருக்கீங்க. அதே போல இந்த சுதந்திரத்தை தேவையில்லாத காரியங்களுக்கு பயன்படுத்தாம உங்களுடைய நல்வழிக்கும் நீங்க உயர்ந்த வழியில செல்றதுக்கும் அதை பயன்படுத்தணும்னு சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய சக நண்பர் சுரேஷ் மற்றும் புருஷோத்தமன் மற்றும் இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆசிரியருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றி. பேச்சு போட்டிக்கு தயாரா இருக்கிற மாணவர்கள் முன்னாடி வாங்க. 8வது வகுப்புல 2 பேர் வந்திருக்கீங்க. உங்களை கரவொலி எழுப்பி உங்களுடைய வரவேற்பை தெரிவிக்கலாம். மாணவியர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் லோகிதா. நான் சென்னை நடுநிலைப்பள்ளி சண்முகபுரத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நாம் இப்பொழுது 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். இந்த நல்ல வேளையில் நான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பற்றி சிறு வரிகள் பேச போகிறேன். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் 1897ஆம் ஆண்டு ஒடிசா மாநிலத்தில் கட்டாக் என்ற இடத்தில் பிறந்தார். ஜெய்ஹிந்த் என்ற ஸ்லோகத்தை முதலில் பயன்படுத்தியவர் இவரே. காந்தியை தேசத்தந்தை என்று முதலில் அழைத்தவர் இவரே. நேதாஜி ராணுவ படையில் பெண்களுக்கான ஜான்சி ராணி படையை உருவாக்கினார். 1938ஆம் ஆண்டு காங்கிரசின் தலைவராக பொறுப்பேற்றப்பட்டார். தன் வாழ்நாள் முழுவதிலும் சுதந்திரத்தை நினைத்துக் கொண்டு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18 அன்று காலமடைந்தார். இந்த நல்ல வேளையில் நாம் இப்பொழுது 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். என கூறி வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி தெரிவித்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியா மகாத்மா காந்திஜி அவர்களை பத்தி பேச அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மோதிபிகா. நான் சென்னை நடுநிலைப்பள்ளி சண்முகபுரத்தில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் இப்பொழுது மகாத்மா காந்தி அவர்களை பற்றி சில வரிகள் பேச வந்துள்ளேன். மகாத்மா காந்தி அவர்கள் 1869ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி பிறந்தார். நாம் இன்று 80வது சுதந்திர தினத்தை பெருமையுடன் கொண்டாடுகிறோம். இன்று நாம் சுதந்திரத்துடன் இருப்பதென்றால் அது காந்திஜி, நேதாஜி அவர்களினால்தான். மகாத்மாஜி அவர்களின் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். அன்பு, பணிவு, ஒற்றுமை மற்றும் அகிம்சையை போராடி அவர் நமக்கு சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் மற்றும் மக்களை ஒன்றிணைத்தவர். மகாத்மா காந்திஜி உண்மை, அகிம்சையை ஆயுதமாக கொண்டு ஆங்கில ஆட்சிக்கு எதிராக போராடினார். இந்த நல்ல வேளையில் அனைவருக்கும் இனிய 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. அருமையாக பசங்க நல்லபடியா பேசினாங்க. இதுல எத்தனை பேர் ஒழுங்கா கவனிச்சுங்க அவங்க 2 பேரும் என்ன பேசினாங்கன்றத?
இப்ப அவங்க என்ன பேசுனாங்கன்னு கேள்வி கேட்டுதான் திருப்பி ஏய், யார் கையுமே தூக்கல, அப்ப யாருமே கவனிக்கல. வெரி குட், பாத்துருக்கீங்களா? ஓகே, நான் இப்ப கேள்வி கேட்பேன், கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் இருக்கு. கேட்கலாமா? கண்டிப்பா கவனிச்சவங்களால மட்டும் தான் பதில் சொல்ல முடியும். எங்க நேதாஜி பேசினவங்க யாருக்கும் ஆன்சர் சொல்லக்கூடாதுமா. நேதாஜியோட நேதாஜி எந்த வருஷம் பிறந்தாரு? 1900. சூப்பர், கை தட்டி கேட்குறீங்களா? வெரி குட். இப்போ 1898. ஓகே, சரி, பரவாயில்ல. இப்போ என்னன்னா உங்களுக்கு இப்போ இந்த நிமிஷம் எப்படி கவனிச்சீங்க? இதுதான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து இருந்திருக்கணும். நீங்க கவனிக்கிற ஒவ்வொரு விஷயமும், நீங்க மிஸ் பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களோட மிகப்பெரிய லாஸ், மிகப்பெரிய லாபம். நீங்க கவனிக்கிற ஒவ்வொரு விஷயமும் லாபம், மிஸ் பண்ற எல்லாமே லாஸ். சரிங்களா? இந்த லாஸுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் உங்களுக்கு நிறைய வேல்யூ வந்து எப்போ ஸ்கூல்ல முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ நீங்க இப்ப இருந்தே இதை கத்துக்கிட்டு ஆரம்பிங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிங்க. காது நிறைய வேலை செய்யணும், வாய் கம்மியா வேலை செய்யணும். சரிங்களா? ஓகே, இப்ப அடுத்தபடியா ஓட்டப்பந்தயம். ஸோ அதுக்கு பேர் கொடுத்த பசங்க எல்லாம் 8வது மாதம் லைனா வாங்க. ஒரு பக்கமா ஒரு குறிப்பிட்ட பக்கமா வந்துருங்க. 8வது பசங்க மட்டும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. பாய் பறக்குறான். 2 3 அவ்வளோதான்டா. எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீ நதி ஓடிக்கொண்டீர். எந்த வேலைக்கும் வெற்றிகள் தேவைக்குமே, உள்ளத்தில் பூவைக்குமே. எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டீர். எந்த வேலைக்கும் வெற்றிகள் தேவைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூவைக்குமே. உன்னால் முடியும். நம்ம ரன்னிங் ரேஸ்ல வின் பண்ண எல்லா பசங்களுக்கும் gift கொடுக்க போறோம். ஃபர்ஸ்டா 6th ஸ்டாண்டர்ட் பசங்க எஸ் வரதராஜன், இவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கறதுக்கு ஜோமினா மேம் கூப்பிடுறேன். எஸ் வரதராஜன், எல்லாம் கொஞ்சம் நல்லா கிளாப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் எஸ் வரதராஜன். அடுத்து செகண்ட் பிரைஸ் இ சத்ரியன். எல்லாம் நல்லா கிளாப் பண்ணுங்க, நல்லா கிளாப் பண்ணுங்க. தேர்ட் பிரைஸ் எம் சமீன்.
ஏழாவது மாணவர்களுக்கான ஓட்டப்பந்தயத்துக்கான விருது 7th ஸ்டாண்டர்ட் பி சஞ்சய் ஃபர்ஸ்ட். எல்லாருமே கை தட்டுங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க். செகண்ட் தருண் ராஜ், நல்லா கை தட்டுங்க. செகண்ட். தேர்ட் எபர்சன் விக்டரி, நல்லா கை தட்டுங்க. ஓடி மெடல் வாங்குறாங்க. அது தாய் கையால மகனுக்கு ஒரு பெரிய விஷயம், நிகழ்ச்சியான தருணம். 8th ஸ்டாண்டர்ட் ஹரிஷ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ். தம்பியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்ம வெறித்தனமா இருந்தது. ஏன்னா நான் அங்க பார்த்தேன், உண்மையாலேயே செம்ம வெறித்தனமா ஓடினாப்புல. அவருக்கு ஒரு சிறப்பு கை கேட்டுக்கிறேன். டி நிதிஷ்
சார்பாக கலாம் புருஷோத்தமன் அவர்களும் அவருடைய சகோதரர் நெப்போலியன் அவர்களும் இணைந்து ஆசிரியரை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கான ஒரு டிராஃபி. அனைவரும் கரகோஷங்களை எழுப்பும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எண்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வந்திருந்து சிறப்பித்த மாணவ மாணவியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்து வழிநடத்தி சென்ற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் இந்த வேலையில நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு பந்தல், சேரு, செட்டு எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்திருக்காங்க. மேலும் மேலும் உங்களுடைய அமைப்பின் சார்பா நிறைய இந்த ஊர் மக்களுக்கும் இந்த பள்ளி மாணவர்களுக்கும் சிறப்பான வகையில நல்ல விஷயங்களை நம்ம செய்வோம். பல நன்மைகளை செஞ்சு இந்த ஊர் மக்களையும் இந்த பிள்ளைகளையும் ஊக்குவிப்போம். அதற்கு எல்லாருமே உறுதுணையா இருப்போம். நீங்களும் இன்னும் நிறைய செய்யுங்க, மேலும் வளருங்க. நன்றி. Attention, basic event.